தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கும் கூட்டணி ஆட்சி நடைபெறும் என்பதை நாங்கள் இதை சிந்தித்திருக்கிறோம். அதை நடைமுறைப்படுத்தி காண்போம். இது ஏற்கனவே எங்களுக்கு தீவிரமான எண்ணம் உண்டு. இன்று பாராளுமன்றத்தில் நடந்த ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் வக்ஃப் போர்டு பில்லுக்கு ஆதரவாக இந்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார். அவரது தாய்மொழி ஹிந்தி. உடனே வைகோ எழுந்து அதற்கு கண்டனம் தெரிவிக்கிறார். உடனே நமது உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா என்ன சொன்னார் தெரியுமா? வைகோ அவர்களே, உங்களுக்கு ஹிந்தி புரிகிறது அல்லவா? அப்படி என்றால் தமிழக மக்களை ஏமாற்றிக் கொண்டுதானே இருக்கிறீர்கள். இந்த விவாதம் போய் கொண்டிருக்கும் பொழுது வைகோ ஒரு வார்த்தையை சொல்கிறார். தமிழகத்தில் நீங்கள் கால் வைத்து விட்டால் நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறார். உடனே நமது மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அம்மா எழுந்து இதற்கு நான் வன்மையாக கண்டனத்தை தெரிவிக்கிறேன் என்று சொல்கிறார். நான் இன்று சொல்கிறேன், எந்த வைகோ இன்னைக்கு பார்லிமென்ட்டில் கால் வைக்க முடிந்தது? 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் வைகோவோட பழைய வீடியோவெல்லாம் போட்டு பாருங்க. ஸ்டாலினை எப்படி திட்டி இருக்கிறார் என்று. ஆக அவர்கள் கைவினால் பாராளுமன்றத்தில் கால் வைத்து விட்டு இன்று பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கால் வைக்க முடியாது என்று சொல்லும் கள்ளத்தோணியில் ஏறி சென்ற வைகோ அதற்கு பதிலடியாக தமிழகத்தில் கால் ஊன்றி தமிழகம் நிச்சயம் பாரதிய ஜனதா பக்கம் என்பதை நிலைநிறுத்துவதற்காகத்தான் இத்தகைய கூட்டங்கள். நீங்கள் முடியாது முடியாது என்று சொன்னதை அண்ணன் கருணாநிதி அவர்கள் பட்டியலிட்டார்களோ, அது காஷ்மீர் பிரச்சனையாக இருக்கட்டும், வக்ஃப் போர்டு பில்லாக இருக்கட்டும், சிஏஏவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நடத்தி காண்பித்ததை போல தமிழகத்தில் உங்கள் அனைவரும்